அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக வாரந்தோறும் இடம்பெறுகின்றது இலக்கின் சிந்தனை. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. கலையத்தில் எங்களோடு மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்ற. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் திராஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம் ராஜானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழ் இறமையை காக்க ஒரே வழிதான் உண்டு. அந்த வழியை கூறுங்கள் மாஸ்டர். இறமையை காக்கிறதுக்கு வழி சொல்வதற்கு முதல் இன்றைக்கு இருக்கிற நிலையை பற்றி முதல்ல பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுவும் நாங்கள் ஆசிரியர் தலையங்கம் எழுதி சில மணி காலத்துக்கிடையிலேயே இன்றைக்கு சம்பூர் சூரிய சக்தியில இருந்து மின்சாரம் பெறுகிற நிலையத்தை கொழும்புல இருந்து நரேந்திர மோடி அவர்கள் மெய்நிகர் வழியாக திறந்து வைத்திருக்கின்றார். அதே நேரத்தில் 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உட்பட சில ஒப்பந்தங்களையும் செய்திருக்கிறதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இவைகளை பார்க்கின்ற பொழுது இந்த பாரத் ஸ்ரீலங்கா கூட்டாண்மை மூலமான இலங்கை தீவிலான பங்காண்மை திட்டங்களின் வழி தமிழரின் நிறமையுள்ள தாய நிலப்பரப்புக்குள் இந்திய பொருளாதார ஒன்றியத்தில் உள்ளடக்கப்பட்டு வருகிறது என்பது தெளிவாகிறது. 2009ஆம் ஆண்டுக்கு பின்னரான ஈழத்தமிழர் வரலாறாகவும் இது இருக்கின்றது. இதனை ஈழத்தமிழர்கள் அறிவியல் அணுகுமுறையில் வெளிப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது என்பது இலக்கின் கருத்தாக இருக்கின்றது. இதுதான் மிக முக்கியமான விடயம். இப்ப இதுல உணர்ச்சி வசப்பட்டு எந்த பிரயோசனமும் இல்லை. நேற்றைக்கு கார்டியன்ல பிரிட்டிஷ் ஆங்கில நாள் இதழில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருந்தார்கள். ட்ரம்பிசத்தை உணர்ச்சிகரமாக எதிர்த்து எந்த பயனும் இல்லை. இது பழிவாங்குற செயற்பாடுகள் அல்ல, பழிவாங்க முடியாது. அதற்கு பதிலாக பேச்சுவார்த்தைகள் மூலம் அதுவும் பிரித்தானிய பிரதமர் தெளிவாக சொன்னார். மிகவும் அமைதியான முறையில பரபரக்காமல் செய்யக்கூடிய பேச்சுவார்த்தைகள் மூலம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் சொன்னார். இதைத்தான் ஈழத்தமிழர்கள் முதல்ல தங்களுக்கான வழியாக எடுக்க வேண்டும். இவற்றை பார்த்து நடந்து கொண்டிருக்கிற விடயங்களை பார்த்து உணர்ச்சி வசப்படுறதால எதுவுமே நடக்க முடியாது. இது பொருளாதார மாற்றத்துக்கு ஊடாக உலக பொருளாதார மாற்றம், அந்தந்த நாடுகளுக்குரிய பொருளாதார தேவைகள், இந்த பின்னணியிலே கட்டமைக்கப்படுகின்ற அரசியல். இந்த அரசியல் யாராவது ஒருவர் தனித்து நின்று செயற்பட்டு மாற்றவும் முடியாது. மக்கள் சக்தி கட்டமைக்கப்படுவதன் மூலமாகத்தான் மாற்றப்பட வேண்டும். அதே நேரத்திலே யாழ்ப்பாண அரசின் நிலைமையுள்ள நிலப்பரப்பில் ஏற்கனவே யாழ்ப்பாண கிளிநொச்சி மாவட்டங்களும், வன்னி அரசின் நிலைமையுள்ள நிலப்பரப்பில் வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார், திருவண்ணாமலை மாவட்டங்களும், நிலம், கடல், வான் பரப்புகள் முழுவதும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இலங்கைத்தீவுக்கான முதல் 3 வருகைகள் மூலம் இந்திய பொருளாதார ஒன்றியத்தில் உள்ளடக்கப்பட்டு விட்டன. அது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கின்ற துணை இந்திய தூதரகம் இல்லாமல் யாழ்ப்பாணத்துல பள்ளிக்கூட விழாவாக இருந்தாலும் சரி, கலை விழாவாக இருந்தாலும் சரி, கோயில் விழாவாக இருந்தாலும் சரி நடைபெற முடியாத ஒரு நிலை இயல்பாக வந்துவிட்டது. மக்களும் தங்களுடைய அரசியல் தலைவர்கள் சரியான முறையில செயற்படாத ஒரு நிலையில் அதனை ஒரு தங்களுக்கான துணியாக கருதுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்விதமான ஒரு நிலையில் தற்போதைய 4வது வருகை எஞ்சியுள்ள மட்டக்களப்பு மாவட்டத்தை அதன் பால்வள பயிர் வள தன்மைகளுக்கான பொருளாதார வளர் திட்டங்கள் மூலமாக இந்திய பொருளாதார தன்மைக்குள் உள்வாங்கப்படும் என்பதுதான் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதுலேயே குறிப்பாக 2015 $2.1 ட்ரில்லியன் இருந்த தனது பொருளாதாரத்தை இந்தியா 2025 $4.3 ட்ரில்லியன் உயர்த்த பெருமுயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு தற்பொழுது புதிய வாய்ப்புகள் தேவையாக இருக்கின்றது. அதுக்கு ஒரு தளமாகத்தான் இப்பொழுது இலங்கை தீவை அவர்கள் பயன்படுத்துகிறார் என்பதும் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த
நிலையில வந்து ஈழத்தமிழன் தாய பகுதியில் இந்தியாவின் சொந்த நிலம் போன்று உள்வாங்க பட்டு கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் ஏற்கனவே 1926களில் அன்றைய இந்திய அரசியல் தலைவராக திகழ்ந்து கொண்டிருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் மலையகத்துக்கு வந்து மலையக மக்கள் நீண்ட காலமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு டிஃபெக்டிவ் ஸ்டேட்டஸ், நடைமுறை அரசுத்தன்மை இருக்கின்றது. அவர்கள் தெய்யூர் ஸ்டேட்டஸ், அவர்கள் சட்ட அரசை கோர வேண்டும் என்று கோரி மலைநாட்டுக்குள்ளே ஒரு தனி அரசை உருவாக்க வேண்ட கருத்தை கூறிய பொழுது SWRD பண்டாரநாயக்கா வந்து அதை எதிர்த்து யாழ்ப்பாண ரட்டசபாவை, கண்டி ரட்டசபாவை, கோல் ரட்டசபாவை என்று 3 நாட்டு சபைகளை உருவாக்கி சமஷ்டி முறை கூடாக இலங்கை வந்து காலனித்துவத்துக்கு எதிராக போராட வேண்டும் என்கின்ற அந்த அரசியல் முறைமையை தோற்றுவித்தார். ஆனால் இன்று பண்டாரநாயக்கா படுதோல்வி அடைந்திருப்பதையும், அன்று வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் எதனை அகண்ட பாரதத்தை மையமாக வைத்து செயல்படுத்தினாரோ அது வந்து நிறைவேறியிருப்பதை தான் பார்க்கின்றோம். அது வந்து குறிப்பாக வந்து 2009ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்களுடைய கடற்பலத்தையும் நில பாதுகாப்பையும் வான்பலத்தையும் இந்தியா திட்டமிட்ட முறையில் அனைத்துலக நாடுகளுக்கு கூடாக இணைந்து இல்லாததன் பின்னர் தான் இது நடைபெறுகின்றது. அது மாத்திரமில்லை, அதன் பின்னர் தான் அனைத்துலக நாடுகளிலும் குறிப்பாக சீனா உட்பட மற்ற நாடுகள் வந்து கடல் பரப்புல வந்து வான்பரப்புல வந்து தங்களுடைய விருப்புக்கேற்ற மாதிரி செயற்படுற தன்மைகளை என்ன பார்க்கின்றோம். ஆகவே மக்களுடைய பலத்தை வந்து இல்லாமல் செய்வதன் மூலமாக, மக்களுடைய இறமையை இல்லாமல் பண்ணுவதன் மூலமாக இந்த மேலாதிக்க சக்திகள் தங்களுக்கான பலத்தை உருவாக்குகின்ற வரலாறாகத்தான் இலங்கையிலும் இந்த தன்மை இருக்கின்றது. அது இன்றைக்கு வந்து JVP புரட்சி 1971ஆம் ஆண்டிலே நடந்து 54வது ஆண்டு இன்றைய தினத்திலே அந்த JVP புரட்சியை வந்து எந்த இந்திய அரசும் இந்த ஸ்ரீலங்கா அப்பொழுது இலங்கை அரசாங்கமாக இருந்தது, இந்த 2 அரசுகளும் இணைந்து எவ்விதமாக அந்த மக்களுடைய போராட்டத்தை அடக்கி ஒடுக்கினார்களோ அதே அரசுகள் இன்று வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திடுகின்றன. அதிலும் குறிப்பாக வந்து பாதுகாப்பு ஒப்பந்தமும் இம்முறை புரிந்துணர்வு ஒப்பந்தமாக கையெழுத்திடப்படுகிறது என்பதால் மிக சிக்கலான விஷயமாக இருக்கின்றது. அதாவது 1987ஆம் ஆண்டு JR ஜெயவர்தன ரஜீவ்காந்தி ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா வந்து தன்னை ஸ்ரீலங்காவினுடைய இறைமைக்கும் தேசிய ஒருமைப்பாட்டுக்குமான பாதுகாவலராக நியமித்தது. அதன்படியாக வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஏதாவது சிக்கல் வந்தால் முதல் இந்தியாவுடன் கேட்க வேண்டும். இந்தியா அதற்கான உதவிகளை செய்யாவிட்டால் தான் வேறு நாடுகளுக்கு செல்லலாம் என்கின்ற ஒரு செயல் வடிவம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த JR ஜெயவர்தன ராஜீவ்காந்தி ஒப்பந்தத்தை மீளவும் வந்து புதுப்பிப்பதற்கான ஒரு வழியாகத்தான் இந்தியா 13ஆவது திருத்தத்தை அடிநிலையாக கொண்டு ஈழத்தமிழர்கள் தங்களுடைய இந்திய பாசையிலே வந்து தன்மானத்துக்கான வாழ்வை வந்து தொடங்க வேண்டும் என்று கூறினார்கள். அதனுடைய அடிப்படை வந்து திரும்பவும் வந்து அந்த ஒப்பந்தத்தை உயிர்ப்பிக்கின்ற நோக்காக இருந்தது. ஆனால் அது நடைமுறையில் ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த பேரினவாத அரசுகள் எதனாலும் முன்னெடுக்கப்படாமல் இருக்கிறது வெளிப்படையான ஒன்று. இப்பொழுது கூட 13வது திருத்தத்தை பேரளவில் தேசிய மக்கள் சக்தி பேசிக்கொண்டிருந்தாலும் கூட அதில் ஒரு உறுப்பினை கூட அவர்கள் நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் என்பது வெளிப்படையான ஒன்றாக இருக்கின்றது. இவ்விதமான சூழலில் ஒரு புதிய ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று இந்த தமிழர்களுடைய பிரச்சனையை விடுத்து இப்ப இருக்கின்ற உலக அரசியல் முறைமை கூடாக செய்யப்பட வேண்டிய தேவை இருக்குது. அது வந்து ட்ரம்பிசம் வந்து அமெரிக்கா முறைப்படுத்தி அனைத்துலக சட்டங்கள், ஒழுங்குகள், வளமைகள் எல்லாவற்றையுமே அரசுத் தலைவரின் அதிவுச்ச ஆணையின் மூலம் தூக்கி எறிந்து அரசுத் தலைவர் தான் நினைத்து நிறைவேற்ற முடியும்னு சொல்லி புதிய அரசியல் கலாச்சாரத்தை வேகப்படுத்தி வருகின்ற இந்த நேரத்தில் வந்து வரலாற்று பகமையுடன் இருந்த நாடுகள் கூட தங்கள் பாதுகாப்புக்காக ஒன்று சேர்கின்ற அரசியல் வேகம் பெறுகிறது. குறிப்பாக ஜப்பான் சீனாவுடன் ஒரு வரலாற்று பகமை இருந்தது. ஆனால் அது பின்தள்ளப்பட்டு தென்கொரியாவையும் இணைத்து முக்கோணப்பட்ட பொருளாதார ஒன்றியம் என்றை முன்னெடுத்திருப்பது எல்லோருக்குமே கண்ணுக்கு தெரிகின்ற உதாரணமாக இருக்கின்றது. அதே மாதிரியாக சீன இந்திய உறவுகளில் நட்பு போக்குகள்
திடீரென ஊக்கப்படுத்தப்பட்டு குளோபல் சவுத் என்று சொல்லப்படுகிற தெற்குலகம் என்று சொல்லி இந்தியா முயற்சிக்கின்ற இந்த ஆப்கானிஸ்தான் முதல் இலங்கை வரையான நிலப்பிரப்பு இந்திய துணைக்கண்டம், அதில் அதனுடைய பாதுகாப்பு, அதனுடைய வளர்ச்சிகளில் இந்திய மேலாண்மை ஒரு வகையில் ஏற்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தினை இப்பொழுது சீனாவும் ஏற்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆன காரணத்தினால்தான் இந்த நிலையில இப்ப இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான உறவு நிலை மாறுகின்ற ஒரு புதிய பரிணாமத்தை இந்த அனைத்துலக மாற்றங்களுக்கூடாக எடுக்கின்ற இந்த நேரத்துல அனுரகுமார திசாநாயக்காவினுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை இந்த இணைப்புக்கான ஒரு தளமாக பயன்படுத்துறதுக்கு, இலங்கைய தளமாக பயன்படுத்துறதுக்கான முயற்சிகளாகவும் இந்த இந்திய பிரதமருடைய வருகை அமைகின்றது. இந்த முக்கோணத்துக்குள்ள, அதாவது சீனா, இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்த முக்கோணத்துக்குள் இருபெரும் நாடுகளும் ஸ்ரீலங்காவுடைய பொருளாதார வளத்துக்கு பக்கத்துணை என்கின்ற பேரிலே தங்களுடைய தேவைகளை ஒருவருக்கொருவர் முரண்படாமல் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு முறைமை அடுத்த சில ஆண்டுகளுக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நிலையைத்தான் இந்த இப்பொழுது செய்யப்படுகின்ற இந்த பாதுகாப்பு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கூட அந்த வகையில் தான் பாதுகாப்பு அமைகிறது. அதிலும் குறிப்பாக இந்த முறை ஒருபடி முன்னேறுகிறார்கள் என்ற ஊடகத்துறைக்கும் கல்விக்கும் கூட இந்த முறை இந்தியா பல உடன்பாடுகளை செய்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அதற்கு இன்னொரு முக்கியத்துவம் என்னென்றால், மக்களுடைய கலாச்சாரத்துக்கு நாங்கள் பக்கத்துணையாக இருக்கிறோம் என்ற பேரிலே இந்தியா பௌத்தத்தை இலங்கை தீவில் முன்னேற்றுவதற்கான அனைத்து உதவிகளையும் தற்போதைய வருகையின் பொழுது செய்ய இருக்கின்றது. 5000 வணக்கத்தலங்களுக்கு சூரிய மின்கலங்கள் பொருத்துகிறது என்ற ஒரு திட்டம் கூட அதற்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதன் வழியாக ஒரு மதம்சார் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி இந்துத்துவ தேசியம், பௌத்த தேசியம் என்கின்ற இரு தேசியங்களுக்கான அந்த இணைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக தமிழர்களுடைய தாயக தேசிய தன்னாட்சி என்கின்ற அந்த இயற்கை நிலையையும் அதற்கு அப்பால் தாயகத்திலே தமிழர்கள் அமைக்கக்கூடிய தங்களுடைய பாதுகாப்புக்கானதும் பாதுகாப்புடன் கூடிய அமைதி, வளர்ச்சி, வாழ்வியல் என்பது ஒரு மதம் சாராத ஒரு மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும் என்கின்ற தமிழர்களுடைய அந்த கருத்தை மாற்றியமைக்கக்கூடிய முறையிலே இப்பொழுது இந்த செயற்பாடுகள் நடக்கின்றது. ஏற்கனவே கூட நாமல் ராஜபக்சவை நரேந்திர மோடி அவர்கள் அழைத்து தன்னுடைய வீட்டிலேயே விருந்து கொடுத்து அப்பொழுதுதான் அவர் கூறினார், இந்து மதமும் பௌத்த மதமும் இந்தியாவினுடைய இரு கண்களாக வளர்க்கப்பட வேண்டியவை, ஆனபடியினால் நீங்கள் இலங்கையில் இருக்கின்ற பௌத்த விகாரைகளை எல்லாம் புனரமையுங்கள் என்று. அதற்கு பின்னர் இந்த பௌத்த விகாரைகளை முன்வைத்து நிலத்தை ஆக்கிரமிக்கின்ற தன்மை வேகம் பெற்றது என்பது சமீப கால வரலாறாக இருக்கின்றது. ஆக இந்த 4வது வருகை என்பது ஊடகத்துறையையும் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருகின்ற தன்மை கொண்டதாக இருக்கின்றது. கல்வித்துறையையும் இந்தியாவோட கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருகின்ற தன்மையாக கொண்டதாக இருக்கின்றது. சுருக்கமாக சொல்ல போனால் பேரளவில் நீங்கள் உங்களுக்கான சட்டவாக்கங்களை, நிர்வாகத்தை, சட்ட அமுலாக்கத்தை நடத்துங்கள். ஆனால் இந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய நிலப்பரப்பு என்பது இந்தியாவினுடைய முழுமையான பாதுகாப்புக்குள்ளும் முழுமையான பொருளாதார தேவைக்குள்ளும் உள்ளடக்கப்படும் என்கின்ற அந்த அடிப்படையான தன்மை வெளியாகின்றது. இவ்விதமான ஒரு சூழலில் இப்பொழுது அவர் சொல்றார்கள், பாலி மொழிக்கு தாங்கள் செம்மொழி அந்தஸ்து கொடுத்திருக்கிறோம், உலகத்திலேயே பாலி மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தது நாங்கள் தான், அது மாத்திரமில்லை பாலி மொழி இலக்கியங்கள் எல்லாம் நாங்கள் இலவசமாக அடித்து வழங்குகிறோம் என்றெல்லாம் பௌத்தத்துக்கு தாங்கள் செய்கிற சேவையை பற்றி நிறைய இந்த வருகையின் பொழுது பேசப்படுகின்றது. இது சிங்கள மக்கள் தங்களுடைய இறமை இழப்பை, தாயக நில இழப்பை உணராமல் இருப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு ராஜதந்திர செயற்பாடாக இருக்கின்றது. இந்த சூழலில் தான் யாழ்ப்பாணத்தில் வள்ளுவர் மையமாக யாழ்ப்பாண பண்பாட்டு மையம் மாற்றப்பட்ட வரலாறு இன்னும் தமிழர்களுடைய துணையுடனேயே ஆக்ஸ்போர்ட்டில் ஜூன் மாதத்தில் திருவள்ளுவருடைய சிலையை கொண்டு இங்கே திறக்கின்ற வரலாறு என்பது எல்லாம் இந்த போக்கிலே போய் கொண்டிருக்கிறார். இந்த 4வது வருகை முதல் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் நிர்ணயத்தை, அதாவது தன்னாட்சி நிறுவுகிற தன்மையை, ஈழத்தமிழர்களுடைய எதிர்ப்பு தன்மையை இல்லாமல் பண்ணுவதன் மூலமாக சமநிலைப்படுத்தினார்.
அதன் பின்னர் ஈழத்தமிழர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்களுக்கான பொருளாதாரமாக இல்லாமல் அது வடக்கு கிழக்குக்குரிய பொருளாதாரம், அது ஸ்ரீலங்காவினுடைய வடக்கு ஸ்ரீலங்காவினுடைய கிழக்கு என்ற நிலைமை கொண்டு வந்தார்கள். இப்படி இந்த வருகைக்கு பின்னர் ராஜபக்ஷ இதனை அந்த நேரத்திலே மோடி அவர்களுக்கு சொன்னாரோ, அதாவது இங்கு இனப்பிரச்சனை என்பது இல்லை, இங்கு எந்த விதமான அரசியல் அதிகார பகிர்வாக்கம் செய்யப்பட வேண்டிய தேவை இல்லை, நாங்கள் சிங்கள மக்களுடைய சிங்கள பௌத்த மக்களுடைய பெரும்பான்மை வாக்குகளை தெரிவு செய்யப்பட்ட நாங்கள் அவர்களுக்கு சேவை செய்வோம் என்று சொன்னதை இவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகளை செய்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய நட்பை பெறுவதன் மூலமாக தாங்கள் இன்றைக்கு இருக்கின்ற உலக பொருளாதார மாற்றத்தில் தாங்கள் நிற்கின்ற அந்த குளோபல் சவுத், அதாவது தெற்குலகம் என்பதில் இந்திய மேலாண்மை கொண்ட ஒரு கட்டமைப்பாக அதை உருவாக்குவதற்கான முயற்சிகள் ஈடுபடுகின்றார்கள் தான் கூறக்கூடிய இருக்கின்றது. ஆகவேதான் இந்த இடத்துல கடைசியாக நாங்கள் சொன்னோம், இந்த இடத்துல பேசப்பட வேண்டிய விஷயம், இத்தகைய நிலையில் ஈழத்தமிழின் தேசிய பிரச்சனையை, ஸ்ரீலங்காவின் வடக்கின் பிரச்சனை, கிழக்கின் பிரச்சனை என ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் இணைந்து திசை மாற்றம் செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் பலமாக உள்ளன. இதனை எதிர்கொள்ள ஈழத்தமிழர் தேசிய பிரச்சனை என்பது அவர்கள் இறமையை இலங்கை தீவில் காப்பதும் அவர்களின் யாராலும் பிரிக்கப்பட முடியாத தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் தங்களுக்கான பாதுகாப்பான அமைதியுடன் கூடிய வளர்ச்சிகளை மீளுறுதிப்படுத்துதல் என்பதாக உள்ளது. இதனை இன்று இலக்கு மீளவும் உலக நாடுகளுக்கும் உலக அமைப்புகளுக்கும் உலக மக்களுக்கும் நினைவுறுத்த வேண்டியுள்ளது. இதுவே ஈழத்தமிழர் இறமையை காக்க ஒரே வழியாகும் என்று சொல்லி இந்த ஆசிரியத்தை நிறைவு செய்கின்றோம். ஏனென்றால் மாணிக்கவாசகர் திருவாசகத்திலே ஒரு வசனம் சொல்கிறார், நினைப்பிற நினைத்தல். அதாவது என்னுடைய எண்ணத்தில் நான் நினைக்காமலே இது நான் இறைவனுடைய அடியான் என்ற எண்ணம் இருக்கின்ற பொழுதுதான் இறைவனுடனான அந்த இறுக்கமான தன்மை ஏற்படும் என்பதைத்தான் அந்த நினைப்பு நினைக்கிற என்ற சொல்லாட்சி கூடாக மாணிக்கவாசகர் வெளிப்படுத்தினார். அது மாதிரி இப்பொழுது ஈழத்தமிழர்கள் எங்கிருந்தாலும், தாயகத்தில் இருந்தாலும் சரி, உலகின் எந்த நாடுகளில் அந்தந்த நாடுகளின் குடிகளாக இருந்தாலும் சரி, தாயகத்தினுடைய இறமையை நினைப்பிற நினைக்கிற நிலைக்குள் இருந்தால்தான் அந்த இறமையை பூர்த்தி செய்வதற்கான வழியிலே மக்களுடைய வறுமையையும் மக்களுடைய அறியாமையையும் போக்குவதற்கான செயற்திட்டங்களை உருவாக்க வேண்டும். அந்த செயற்திட்டங்கள் இணைவதனூடாக தான் மாற்றத்தை கொண்டு முடியுமே தவிர இப்பொழுது இருக்கிற நிலையிலே அரசியல் ரீதியாக பெரிய மாற்றங்கள் எதையும் கொண்டு வரக்கூடிய உலக நிலையும் இல்லை, இலங்கை தீவினுடைய நிலையும் இல்லை. இப்படியான நிலையில் மக்களுக்கான அந்த வறுமை ஒழிப்பு, அறியாமை நீக்கம் என்பதை எவ்விதமாக சிறிய சிறிய செயற்திட்டங்களூடாக உருவாக்கி அந்த செயற்திட்டங்களில் இணைகின்ற மக்களை மீளவும் ஒரு தேசமாக உருவாக்க வேண்டும். அது இந்தியாவை கூட தெரிகிறது, இந்தியா சொல்லி இருக்கிறது. அதாவது தாங்கள் இம்முறை இந்த சிவில் சமூகங்களை உருவாக்குவதைத்தான் தங்களுடைய இந்த வருகையினுடைய மிக முக்கியமான நோக்கமாக கொண்டிருக்கின்றோம். அந்த சிவில் சமூகங்களை தங்களுக்கு சார்பான சிவில் சமூகமாக உருவாக்குற தன்மையில் தான் அவர்கள் செயற்படுகிறார்கள் என்பது வெளிப்படையான ஒன்றாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். நீங்கள் ஜேவிபி தொடர்பாக கூறும் பொழுது டில்வின் சில்வா அவர்கள் கூறியிருக்கின்றார், தேவை இருந்த பொழுது ஆயுதத்தை தூக்கி போராடினோம் என்று கூறியிருந்தார். இது தொடர்பாக தொடர்ந்து உரையாடலாம். அரசர்களே, உங்களிடம் வருகின்றேன். இப்ப மாஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய 4வது பயணம் தொடர்பாக இங்கே கூறும் பொழுது பெருந்துணர்வுகள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது என்று மாஸ்டர் இப்பொழுது கூறினார். தமிழர் தாயகத்தில் இடம்பெற்ற விடயங்களில் எத்தனை பெருந்துணர்வுகள் நரேந்திர மோடி அவர்கள் கையொப்பமிடுவதற்கு முன்னதாக தமிழர்கள் ஈடுபட்டு கலந்துரையாடினார்கள் என்று உங்களால் அறியக்கூடியதாக இருந்தது? என்று சொன்னால் அவர்கள் படம் எடுக்கிறது தான் முக்கியமான நோக்கம். நரேந்திர மோடியுடனோ ஸ்டாலினுடனோ யார் முன்னுக்கு நின்று நீங்கள் படத்தை பார்க்கும் போதே தெரியும் அடிபட்டு படம் எடுப்பது. அதனால் என்ன இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நரேந்திர மோடி 4 தரம் போயிருக்கிறார். ஆனால் இலங்கையில் 5 அரசு தலைவர்கள் போயிருக்கிறார்கள். அதற்கிடையில் அந்த நரேந்திர மோடி 4 தரம் போறதற்கிடையில் இலங்கையில் 5 அரசு தலைவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்னும் போது அந்த அரசியல் எவ்வாறு இலங்கையின் அரசியல் பந்தாடப்படுகிறது என்பதற்கு அதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். இந்தியாவாக சரி, சீனாவாக சரி, அமெரிக்காவாக சரி, சீனாவை பொறுத்தவரையில் அவர்கள் அரசியல் மாற்றங்களை செய்வதை விட வருகின்ற அரசுகளோடு தங்கள் கொள்கைகளை ஒருங்கிணைத்து போவது அவர்களிட. அடுத்தது வருகின்ற அரசுகளும் தற்போதைய பூகோள அரசியல் நலன்களை கருதி சீனாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்கள் உறவுகளை பேணுவதுண்டு. உதாரணமாக நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ அம்பாந்தோட்டை துறைமுகத்தை ஆரம்பித்தாலும் ரணில் விக்ரமசிங்கா தான் 99 வருடங்களுக்கு எழுதி கொடுத்து அதனை மேலும் வளர்த்திருந்தார். அவ்வாறு இடம்பெறுவதுண்டு. தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையில்
இப்ப இந்தியா தொடர்ச்சியாக ஒன்றை சொல்லி வருகிறது, தமிழர்கள் சமத்துவமாக வாழ வேண்டும், சமமாக வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வருகிறது. அது சும்மா சொல்கிறது. அதை மிக பெரிதுபடுத்தி ஏதோ இந்தியா செய்ய போகிறது என்று சொல்லி, இந்தியாவுக்கு அதை வழங்க வேண்டும், இதை வழங்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் மக்களை ஏமாற்றுவதில் அந்த புலம்பெயர் அமைப்புகள், இந்திய சார்பு அமைப்புகள் இருக்கின்றன நிறைய. நான் ஏன் இப்ப இந்திய சார்பு என்று கூறுகிறேன் என்று சொன்னால், இந்தியாவுக்கு நீங்கள் எதிரானவர்கள் இல்லை, எந்த நாட்டுக்கும் எதிரானவர்கள் இல்லை. ஆனால் ஒரு நிலையில் நின்று பேச முடியாது. அதுதான் நான் கூறுவேன். இப்ப இந்தியா மட்டும்தான் என்னும் போது, அன்றைக்கு கூட என்னோட கதைக்கும் போது ஒருவர் கூறியிருந்தால், நீங்கள் சில விடயங்களை கதைக்க வேண்டும். என்னென்று சொன்னால், அங்கு இப்ப பாருங்கள், இந்த மீனவர் பிரச்சனை காட்டமான கருத்தை மீனவ கூட்டுறவு சங்கம் தெரிவித்திருக்கிறது. நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று, கால அவகாசம் வேண்டாம். இந்தியா என்ன கேட்டிருக்கிறது என்று சொன்னால், கால அவகாசம் தாருங்கள் என்று. அதாவது களவெடுப்பதற்கு கால அவகாசம் கேட்ட ஒரே நாடு இந்தியா தான். அது எனக்கே ஒரு ஆச்சரியம். மன்னார் வரையும், ஏன் இந்த தீவு பகுதி வரையும் வந்து அள்ளி கொண்டு போறீங்க, அதுக்கு என்னடா கால அவகாசம் கொடுக்கிறது? அவ கால அவகாசம் கேட்டது. ஆனால் அவர்கள் குறிக்க கால அவகாசம் தர முடியாது, நீங்கள் இதுவரை செய்த சேதங்களுக்கான இழப்பீடு தர வேண்டும் என்று நரேந்திர மோடியிடம் இந்த மகஜரை கொடுக்குமாறு கூறியிருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் தாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று. அன்றைக்கு ஒருவர் கதைக்கும் போது என்னிடம் சொன்னால், நீங்கள் கதைக்கும் போது இதையும் கதையுங்கள், என்னென்றால் எங்கள் தமிழ் மக்களின் வாக்குகளால் தமிழ் மக்களுக்காக சேவை செய்கிறோம் என்று வந்து வாக்கு பெற்றவர்கள் அங்கிருந்து கொண்டு இந்தியாவின் பாதுகாப்பு, இந்தியாவின் இது என்று சொல்லி சீனாவை வரவிட மாட்டோம், அமெரிக்காவை வரவிட மாட்டோம் என்று பேசுவது வந்து மிகவும் ஒரு அநாகரிகமானது. அவர்கள் இந்தியாவுக்கு வேலை செய்வதாக இருந்தால் தமிழ்நாட்டில் போய் தேர்தல் நின்று அங்கு ஜெயித்து அங்கு போராடலாம், அது பிரச்சனை இல்லை, உங்களை யாரும் தடுக்க போவதில்லை. நீங்கள் எந்த மக்கள், அந்த மக்கள் அங்கு போராடுகிறார்கள். நீங்கள் கேட்டது போல இந்த இதுக்குத்தான் பாருகிறேன், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்த மக்கள் சார்பாக நீங்கள் என்ன செய்தீர்கள்? இன்று சந்திரசேகர் சொல்லுகிறார், ஒன்றும் நடக்காது, நீங்கள் வேணுமென்றால் போய் கதைத்து சுய திருப்தி அடையலாம், இதான் அவற்றா. இன்னொரு அமைச்சர் வந்து சொல்லுகிறார், அரசியல் கைதிகள் வரையும் விடுதலை செய்ய முடியாது. அதுதான், இதுதான் நடக்க போகிறது. இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நரேந்திர மோடி இந்த வரவை ஒட்டி வந்து இந்த அனைத்து பல்கலைக்கழகங்களின் மாணவர் ஒன்றியமும், அடுத்தது வந்து முன்னிலை பொது உடைமை கட்சியும் இணைந்து மேற்கொள்ள இருந்த அந்த போராட்டங்களுக்கான தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது சண்டே டைம்ஸ் போன வாரம் எழுதியிருந்தது என்னென்று சொன்னால், அதாவது இந்த கோல்வேஸ் கிரீன்ல வந்து ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு அந்த முன்னைய போராட்டத்தை அடக்கினாரோ அதே போன்ற ஒரு நிலைமையைத்தான் இந்த அரசு வந்து கடந்த வாரம் அங்கு கொழும்பில் இடம்பெற்ற பட்டதாரிகளின் போராட்டத்தின் போது பயன்படுத்தி இருப்பதாக கூறியிருந்தது சண்டே டைம்ஸ். இப்ப நான் என்ன கூற வருகிறேன் என்று சொன்னால், அதாவது இந்த தற்போதைய அரசை பொறுத்தவரையில் அவர்கள், அதாவது இந்த சோசியல், அதாவது ஃப்ரண்ட்லைன் சோசியலிஸ்ட் பார்ட்டியை பொறுத்தவரையில் அவர்கள் கூட ஒன்றை கூறுகிறார்கள். இப்ப மாஸ்டரும் இதை கூறியிருந்தார். ஏப்ரல் 5ஆம் தேதி 1971 தான் கேவிபி தனது முதலாவது புரட்சியை ஆரம்பித்தார். அந்த புரட்சியை முறியடித்தது இந்தியா. அதன் பிறகு இரண்டாவது புரட்சி வந்து 87, 88, 89 இடம்பெற்றது. அது மிகப்பெரியது. அது அந்த புரட்சியே அவங்க இந்திய படையினருக்கு எதிராக, இந்திய படையினருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அந்த புரட்சி, அதாவது இந்திய படையினரை வெளியேற்ற வேண்டும் என்று இறந்தவர்கள் 60,000 பேர். அதாவது விடுதலை இந்திய படையினருடன் இடம்பெற்ற சமரில் இடம்பெற்ற விடுதலை புலிகளின் இழப்புகளை விட ஏவிபியின் இழப்பு அதிகம், இந்திய படையை வெளியேற்ற வேண்டும் என்று கூறி. அப்ப அதைத்தான் இந்த ஃப்ரண்ட்லைன் சோசியலிஸ்ட் பார்ட்டி கூறியிருக்கிறது. இவ்வாறு எல்லாம் இழந்த நாங்கள் இன்று அதே தினத்தில் வந்து ஒரு பாதுகாப்பு உடன்பாட்டை இந்தியாவுடன் ஏற்படுத்திக் கொள்கிறோம். கேட்க வருகின்ற காங்கிரஸ் இருந்த பொழுது அவர்களிடம் ஒரு கொள்கை இருந்தது ஈழத்தமிழர்கள் தொடர்பாக. நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பின்பு காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இடையில் இருக்கின்ற முருகல் நிலை உங்களுக்கு தெரியும். ஈழத்தமிழர்களை பொறுத்தமட்டில் இந்திரா காந்தி அவர்கள் இருந்த பொழுது இவ்வாறு செயல்பட்டார் என்ற வரலாறு எல்லோருக்குமே தெரியும். நரேந்திர மோடி அவர்கள் கொள்கை மாற்றம் இல்லாமல் இவ்வாறு
தொடர்ந்து வருகின்ற சிங்கள அரசியல் கட்சிகளோடு அந்த பாதையில் பயணிப்பது என்ன காரணத்துக்காக? இவருடைய இந்த கொள்கை மாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? காங்கிரஸை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஒரு காரணம் கூறுகிறார்கள். சரி, பிஜேபி ஏன் அவ்வாறு ஒரு பாதையில் பயணிக்க வேண்டும்? என்ன காரணம்? இந்தியா ஒரு ஒன்றியங்களால் உருவாகியது. சில தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளும் இதற்கு அடங்கும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் காங்கிரசின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் உச்சம்தான் அந்த முள்ளிவாய்க்கால் அனர்த்தமாகவும் முடிந்தது, இந்தியாவுக்கும் பேரனர்த்தமாகவும் முடிந்தது. இந்தியாவின் கொள்கை வகுப்பாளர்கள் இன்னும் ஒன்றை சிந்திக்கிறார்கள் இல்லை. இப்ப சீனாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இந்த 75வது இந்திய சீன உடன்பாட்டில் ராஜதந்திர உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவில் அவரே சீன அதிபரே இந்தியாவுக்கு அழைப்பை விடுத்திருக்கின்றார். அதாவது டிராகன் எலிபென்ட் டான்ஸ், டேங்கோ டான்ஸ் என்று சொல்லி. என்று சொன்னால் நாங்கள் இருவரும் தற்போதைய சூழ்நிலையில் இணைந்து பயணிக்க வேண்டும். சீனாவை பொறுத்தவரையில் சீனா இந்தியாவை விட 10 மடங்கு பலம் வாய்ந்தது. பொருளாதார ரீதியாகவும் சரி, படைத்துறை ரீதியாகவும் சரி, தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி. ஆனா தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, அதன் எல்லா வகையிலும். ஆனாலும் அவர்கள் அவையற்ற எல்லாம் மறந்து இந்தியாவுடன் நட்பு கரம் நோக்கி நீட்டுகிறார்கள். நீங்கள் இந்தியா தமிழர்களுடன் உங்களால் நட்பு கரம் நீட்ட முடியவில்லை. இன்று சம்பூர் முதல் அனல் மின் நிலையம் என்று ஆரம்பிக்கப்பட்டது. அது இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நுரைச்சோலை சீனாவின் துணையுடன் இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப அதை மாற்றி சோலார் பேனல் 2 கொண்டு வந்திருக்கிறார்கள். வரட்டு, நல்லது. அதற்கு எதிராகத்தான் இந்த FSPயும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் போராட்டத்தை இன்று ஆரம்பித்திருக்க முற்பட்ட போது இலங்கை அரசு தடுத்திருக்கிறது. அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த திட்டத்தையும் இலங்கை அரசு நிறைவேற்ற விடாது. கொழும்பு ஊடகம் ஒன்று தெளிவாக எழுதியிருந்தது, இந்தியா வரலாம், எத்தனை உடன்பாட்டையும் எழுதலாம், இலங்கையும் சந்தோஷமாக எழுதும், ஆனால் நிறைவேற்ற விடாது. கோர்ட் கேஸ் அப்படி என்று சொல்லி நிறைவேற்ற விடாது. இதை இந்தியா உணர்வாண்டா இல்லை. இப்ப தமிழ் மக்களுக்கு உரிய பிரச்சனை எவ்வளவோ இருக்கின்றது. ஆனால் 5000 மதத்தலங்களுக்கு சூரிய மின்கலம் பூட்டுவதுதான் இப்போது முக்கியமானதா, அல்லது இந்த தமிழ் எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழர்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்ப்பது முக்கியமானது? இதில் நாங்கள் இது என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஏமாறுபவர்கள் இருக்கும் வரையும் ஏமாற்றுபவன் இருந்து கொண்டுதான் இருப்பான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் எப்போது ஏமாறுவதை நிறுத்தி உங்களை சுதாகரித்துக் கொள்கிறீர்களோ அப்போதுதான் அவன் திருந்துவான். அது எங்கள் தரப்பில் தான் இதில் கடுமையான பிரச்சனைகள் இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு சிறிய இதையும் எங்களுக்கு எதிராக செய்தாலும் அதில் இருக்கின்ற ஏதாவது ஒன்றை தேடி பிடித்து அதை எங்களுக்கு நன்மையாக மாற்றி எங்களை பிரச்சாரம் செய்து விட்டு எங்கள் காலத்தை கடத்தி விட்டு நாங்கள் சென்று விடுகிறோம். அதுதான் அந்த பிரச்சனை. அதாவது எதிர்கால சந்ததி தொடர்பாக யாரும் சிந்தித்ததாக இல்லை. உண்மைதான். நன்றி அரசர்களே. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டில் எத்தனையோ ஆய்வாளர்கள், எத்தனையோ அறிஞர்கள் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். இந்தியாவுக்கு ஈழத்தமிழர்கள் தான் பாதுகாப்பாக இருப்பார்கள், அப்பொழுதும் பாதுகாப்பாக இருந்தார்கள், தொடர்ந்தும் இருப்பார்கள் என்றெல்லாம் கூறினார்கள். இப்ப நீங்கள் கூறினீர்கள் பாதுகாப்பு புரிந்துணர்வு தமிழர்களை விடுத்து கையொப்பமிடப்பட்டது என்ற விடயங்களை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, தமிழர் தாயகத்தில் ஈழத்தமிழர்கள் எந்த ஒரு வகையிலும் இதில் பங்கெடுக்கவில்லை, பங்காளிகள் இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. நரேந்திர மோடி அவர்களை தமிழ் தரப்பினர் சந்திக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே கூறிவிட்டார்கள் 13வது திருத்த சட்டத்தை பற்றி பேசாதீர்கள். பாரிஸ் அவர்கள் கூறியிருந்தார், அந்த அமைச்சர் கூறிய விடயத்தை கூறியிருந்தார். இனி மீனவர்கள் பிரச்சனை கூடாதீர்கள் என்றார். என்ன விடயத்தை, என்ன கோரிக்கையை தமிழர் தரப்பு நரேந்திர மோடி அவர்களோடு முன்வைக்க வேண்டும்? ஒரு உறவு நிலையை புதுப்பிப்பதற்கு என்ன வழி இருக்கிறது? இதை பயன்படுத்துவார்களா அல்லது இது தேவைதானா? இன்றைக்கு நீங்கள் அந்த ஆணிய தலையில அடிச்சிருக்க வேணும்னு சொல்லி அது மாதிரி நீங்க முதல் அரசிட்ட கேட்டீங்க, தமிழர்களுடைய புரிந்துணர்வு தன்மை பற்றி கேட்டீங்க. தமிழர்கள் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்வதாக வாயால பேசுகிறாரு தங்களுக்குள்ள, ஆனால் எந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வராதவாறு இருப்பதைத்தான் மக்கள் காண்றாருன்னு சொன்னீங்க. இப்பொழுது என்னிடத்துல அடுத்த கேள்வியை போடுறீங்கள் என்று சொன்னால்,
ஈழத்தமிழர்களுடைய அந்த இயலாமை என்பது அவர்கள் மக்களை பற்றியோ அல்லது மண்ணை பற்றியோ சிந்திப்பதில்லை. மக்கள்ல இருக்கிற ஆற்றலை பற்றியோ அல்லது மண்ணினுடைய வளத்தை பற்றியோ எண்ணி பார்ப்பது கூட இல்லை. யாரிடத்துல போய் ஒட்டினால் குளிர் காயலாம், நாங்கள் எங்களுடைய கதிரையை காப்பாற்றலாம், எங்களுடைய பதவியை காப்பாற்ற, அங்க மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற அனைத்துலக நிறுவனங்களோட பணியாற்றுகிற தமிழர்களும் இந்த பண்பு இருக்கிறது. அவர்களுக்கு தங்களுடைய தாயகத்தினுடைய மக்கள் மேலேயோ அல்லது தங்களுடைய தாயகத்தினுடைய மண்ணின் மேலேயோ நம்பிக்கை கிடையாது. அதற்கு பதிலாக அந்த மண்ணையும் மக்களையும் தாங்கள் பாதுகாக்கிறார்களாம். எப்படி பாதுகாக்கிறார்கள்? இந்த குரங்கு பம்பிச்ச கதறிந்தானே உங்களுக்கு, அது மாதிரி ஏதாவது ஒரு குரங்கு தேடி ஓடுவார்கள். அந்த குரங்கிச்ச பிறகு சரியா திரும்பி விரைக்குல ஏமாந்துட்டோம்னு சொல்லி குரங்கு தலையில கைய வச்சு கொண்டு போன கதையாகத்தான் குரங்குகளா வாழ்வார். இதான் நடந்து கொண்டிருக்கு. இதை நீங்கள் உங்களோட கேள்விகளால அடிக்கடி ஞாபகப்படுத்துறதால உங்களுடைய ஆற்றலுக்கு மேல மிகப்பெரிய ஒரு எதிர் விளைவை இந்த அரசியல் சக்திகள் எல்லாமே உருவாக்குன்றதை நீங்க புரிந்து கொள்ள வேணும். இந்த நிலையில் தான் உங்களுடைய அந்த அந்த வெளிப்படையான தன்மை தெரிகிறது. அதாவது இப்பொழுது அரசு கூறுகின்ற பொழுது இந்த முன்னிலை சோசியலிச முன்னணியினுடைய கல்வி செயலாளர் புகுது ஜாகோட ஒரு முக்கியமான கருத்தை கூறியிருக்கின்றார். ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இணைந்து நேட்டோவை உருவாக்கின பிறகு நேட்டோ இன்றைக்கு அமெரிக்காவினுடைய பொருளாதார சிக்கல் காரணமாக பலமிழக்கிற நிலைக்கு வந்துட்டு. அப்ப பலமிழக்கிற நிலைக்கு வருகின்ற பொழுது இங்கே ஐரோப்பிய இராணுவம் உண்டு, ஐரோப்பிய நாடுகளால் கட்டமைக்கப்படுறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. அதோட இன்னொன்றையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள், விருப்புணக்க அரசியல். அதாவது ஒவ்வொரு நாடும் தனக்குரிய வெவ்வேறான அரசியல் கொள்கைகளோட கோட்பாடுகள் இருந்தாலும் சில விருப்புகள்ல ஐரோப்பிய கண்டத்துக்கான சில விருப்புகள்ல இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை பிரித்தானிய பிரதமர் முன்னெடுத்து செயற்பட்டுக் கொண்டு வருகின்றார். இந்த விருப்புணக்க அரசியலை தான் செய்யுங்கள் நாங்களும் ஈழத்தமிழ் அரசியல்வாதிகிட்ட கேட்டோம். நீங்க பாராளுமன்றத்துக்கு ஓடி போய் கதிரையில உட்கார்றவங்களுடைய மியூசிக் சேர் விளையாட்டை செய்யுங்க, அதுக்கு நாங்களும் சேர்ந்து அந்த நேரத்தில் பாட்டு பாடுறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. யார் மியூசிக்கல் சேர்ல உட்காடுறீங்களோ அவே ஒளிநிலைப்பாடு தெரியும். நீங்க இருந்த மியூசிக் சேர் முடிஞ்சுன்னு உங்களுக்கு கதிரேற்றி கொண்டு போயிடுவாங்க. எந்த மியூசிக் சேர் விளையாட்டிலும் அந்த மியூசிக் சேர்ல வெண்ட பிறகு ஒரு நிமிஷம் தான் அந்த சேர்ல இருப்பீங்க. பிறகு நீங்க ஒளிநிலைப்பாடு மியூசிக் சேர் முடியணுன்ற கதிரேற்றி கொண்டு போயிடுவாங்க, வெறுமனி தான் நிற்பீங்க. அது மாதிரி தான் ஒவ்வொரு முறை பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் நீங்கள் மியூசிக் சேர் விளையாடுவீங்க, அது முடிஞ்சேப்பாடு எழும்பி நின்று ஒன்றுமில்லாத திரும்பி எழும்பி, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதை நீங்க செய்யுங்க. ஆனா இந்த 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 விருப்புணக்க அரசியல் என்று சொல்லப்படுற சில விருப்புகள், மக்கள் நலம் சார்ந்த, மண்ணின் பாதுகாப்பு சார்ந்த அந்த விருப்புகளை நீங்க இணங்கி ஒரு பொது வேலை திட்டத்தை உருவாக்குதான் நாங்கள் அந்த நாள்ல இருந்து சொல்லிக் கொண்டு வரோம். அதிர்கட்டம் ஆன காரணத்துல நீங்கள் இந்த கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு சொன்னால், உருவாக மட்டும் எதுவுமே நடக்க போறோம் இல்லை. ஒருவரும் அந்த மியூசிக்கல் சேரெல்லாம் செய்ய போயிடும். மியூசிக்கல் சேர்ல ஒன்றா சில வேளை அவை எழும்பி வருமனையை வரவினம் அவைய பேங்க் அக்கௌண்ட்கள் சரியான பெருத்து போயிடும். அது நீங்கள் ஒவ்வொரு தேர்தல் முடியும் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவே அரசியல் இருக்கிற எல்லாரிடையே அவர்கள் அரசியலுக்கு விரைக்கில இருந்த வங்கி கணக்கையும் இப்ப இருக்கிற கணக்கையும் வெளியிடுங்கன்னு கேட்டால் அந்த உண்மை வெளிவரும். அது வெளியிடாமலே மக்களுக்கு தெரியும். நேற்றைக்கு தமிழ்நாட்டிலும் இதே கதை தான், அங்கேயும் வித்தியாசம் வேற கதை இல்லை. ஆகவே இந்த அரசியலை புரிந்து கொண்ட நிலை அவர் என்ன சொல்கின்றார்கள்டா, முன்னிலை சோசியலிச அமைப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த அமெரிக்காவோட இந்தியா பல வகையான பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செய்திருக்கு, அது வெளிப்படையான உண்மை. அந்த பின்னணியில இந்த நேட்டோ மாதிரி ஆசியாக்களை இக்வெட் என்று சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறார்கள். அது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியான்ற இந்த 4 நாடுகளை வைத்து உருவாக்குறார்கள். இது கிட்டத்தட்ட ஆசியாவினுடைய ஒரு நேட்டோ மாதிரியான நிலை இருக்கின்ற என்பதுதான் இந்த முன்னிலை சோசியலிச முன்னணி சுட்டி காட்டுகிறது. ஆகவே இப்ப செய்யற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சொன்ன மாதிரி யானைக்கும் டிராகனுக்கும் நடனம் நடந்து கொண்டிருக்குது. யானை பிரச்சனை கொடுத்தால் டிராகன் ஏறி இழுத்து வெளுத்தி போடும். அதே மாதிரி டிராகன் பிரச்சனை கொடுத்தால் யானை என்னென்று ஒன்றும் செய்யலாமல் பிள்ளை கொண்டு நிற்கும். அப்படி செய்து போட்டு சீனா இப்படி செய்து சீனான்னு கத்திக்கொண்டு நிற்கும். இப்படியான சூழ்நிலை இருக்கு. ஆகவே அந்த நடனத்தை குழப்புறதுக்கு இந்த அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் தொகுதி சார்ந்த
இந்தியாவினுடைய இந்த அணிகள் வந்து ஸ்ரீலங்காவை கொண்டு வேண்டிய தேவை இருக்குது. அதான் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்களை வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களாக அவர் செய்வதற்கான தன்மை. அதே நேரத்தில் அவர் சொன்ன மாதிரி சிங்களர்களுக்குள்ள இருக்கிற படித்தவர்கள் மற்றது வந்து சிங்களர்களுக்கு இருக்கிற பல்கலைக்கழக மாணவர்கள் அணிகள் எல்லாம் இதற்கு எதிராக அவர்களுக்கு தெரியுது என்ன மாதிரியான ஒரு மயிலும் சிங்கமும் நடனம் எப்படி வரப்போகுது என்று. அவர்கள் அங்க வந்து ஜானையும் டிராகனும் நடனம் ஆடுற மாதிரி தான் இப்ப வந்து மயிலும் சிங்கமும் இங்க இலங்கைகள் நடனம் ஆடுது. மயில் வந்து இந்தியாவினுடைய தேசிய பறவை, சிங்கம் வந்து சிங்களர்கள் தங்களுக்கு தங்களை வச்ச தேசிய அடையாளம். இந்த ரெண்டு, இந்த மயில் சிங்கத்துக்குள்ள வந்து சிங்கம் எப்பயும் வலிமை கூடினது. மயில் வந்து முன்னால வந்து தோகையை விரிச்சு அழகை வெளிப்படுத்தி தான் மக்களை கவர்றது. அது மாதிரி நாங்கள் வந்து கல்வியில வந்து உங்களுக்கு வளர்ந்தாரம் நாங்கள் வந்து 100 இப்ப இந்திய தூதுவர் சொல்லியிருக்க 100 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான கடன்களை கடந்த 6 மாசங்களில் நன்கொடையாக மாற்றியிருக்கிறோம். அப்ப வந்து இப்ப மயில் வந்து தோகையை விரிச்சு ஆடுது. சிங்கத்தோட முட்டை பயம், சிங்கத்தோட முட்டை விலகி வரும் வேற இந்த அந்த சிங்கம் வந்து என்னத்தோட டிராகனோட கட்டிப்பிடிச்சு கொண்டு நிற்குது. டிராகனோட கட்டிப்பிடிச்சு கொண்டு நிற்கிறதுனால சிங்கம் வந்து சாதாரண சிங்கம் இல்லை, தோற்றத்துக்குத்தான் சிங்கமே இருக்கே தவிர டிராகன் இழுத்து கொண்டு வந்து நிப்பாடி போடும். டிராகன் இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டாம தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி வந்து மயில் வந்து பல கவர்ச்சிகரமான திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்துறா தான் இருக்கு. அந்த வகையில தான் காங்கிரஸ் இந்த துறைமுகத்தை நவீனமயப்படுத்துறோம். இந்த பலாலியை வந்து நாங்கள் வந்து சர்வதேச விமான நிலையமாக கொண்டு வரோம் என்ற இந்த மாதிரியான அந்த தன்மைகளுக்குள்ள போனது மட்டுமில்லை. இந்த இது நீங்க பாத்தீங்கன்னா இந்திய தூதர் வந்து வீரேஸ்வரி அளித்த பேட்டியில தான் இதை பற்றி மிக அழகாக வந்து தங்களுடைய நோக்கங்களை சொல்லாமல் சொல்வது மட்டுமில்லை. அந்த பேட்டியை வாசிச்சிங்கன்னா அதுக்குள்ள வந்து வெறுட்டாமல் வெறுட்டுற தன்மையும் கூட இருக்கு. சென்று இருக்கு, சொல்லாமல் தங்களுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்றேன். அதே நேரத்துல வந்து வெறுட்டாமல் வெறுட்டுற தன்மையும் இருக்கு, ரெண்டும் இருக்குது. அது அந்த அந்த தன்மையை பார்க்கின்ற பொழுதுதான் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்ப அவர் சொல்ற ஒரு கட்டத்துல வந்து கல்வி மற்றும் சிந்தனையாளர் கூட்டாண்மைகளிலும் நாங்கள் இப்போது அதிக கவனம் செலுத்தி வருகிறோம். இருதரப்பிலும் கொள்கை செல்வாக்கு செலுத்துவோரின் கூட்டாண்மையில் முதலீடு செய்ய பிற தரப்பினர் உரையாடல்களை முன்னெடுக்கின்ற இருநாட்டு ஊடகத்துறைகளுக்கு இடையேயான சகோதரத்துவ தொடர்புகளை அதிகரிப்பதற்கு எங்களிடம் ஒரு ஊடக நட்புறவு சங்கம் இருக்கிறது. அப்ப இப்பவே அவர்கள் சொல்லிவிட்டார்கள், தாங்கள் அந்த நட்புறவு சங்கத்தை உருவாக்கி விட்டது. இப்ப எங்களுடைய இந்த செய்திகள் தொடர்பாக இந்த ஊடக சமூக வலையில் வர்ற செய்திகள் ஊடாக ஈழத்தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேணும் என்ன மாதிரியாக கட்டமைக்கப்பட்டு வருகிறது. பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களை எடுத்தீங்கள் என்றால், சமூக வலைத்தளங்கள் வந்து இந்தியாவை ஈழத்தமிழர்களுக்கான சகலம் என்ற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அது இப்ப இவர்களுடைய தன்மைகள் ஏற்கனவே அவர்கள் அந்த ஊடகத்துறைகளுக்கு இடையான சகோதரத்துவ தொடர்புகளுக்கு அதிகரிப்பதற்கு எங்களிடம் ஒரு ஊடக நட்புறவு சங்கம் இருக்கின்றது. கருத்தியல்களை உருவாக்குவதை தவிர இளைஞர்களிடையான தொடர்புகளை ஆழப்படுத்துவதையும் கல்வி பரிபாற்றங்களை ஊக்குவிப்பதை நாங்கள் அவதானிக்கணும். என்ன செய்ய போறாள்னு சொல்லிக்கலதான் எமது மக்கள் தொடர்புகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருகின்றன நான் முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். மகாவம்சமாக இருந்தாலும் சரி, ராமாயணமாக இருந்தாலும் சரி, நாம் ஒருவருக்கொருவர் காவியங்கள், புராண கதைகள் மற்றும் நாட்டுப்புற கதைகளும் ஒரு பகுதியாக இருக்கிறோம். சினிமா மற்றும் கிரிக்கெட் மீதான எங்கள் தொடர்புகள் எங்கள் மரபின் ஒரு பகுதியாகும். இது எங்கள் இருதரப்பு கூட்டாண்மையின் மிகவும் சிறந்த அம்சமாக இருக்கலாம். மக்களிடையே ஒருவருக்கொருவர் பரஸ்பர நல்லெண்ணம் இன்று முன்னெப்பொழுதும் இல்லாத அளவில் காணப்படுகிறது என்பதை அண்மைய ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. அப்ப இதன் மூலமாக அவர்கள் மக்களுக்குள்ள வந்து என்ன மாதிரியாக மயில் வந்து கவர்ச்சியாக ஆடப்போறன்றதை அவர் கூறுகிறார். சுருக்கமா சொல்ல போனார், அவர் இந்த முதல் ஆரம்பத்திலேயே சொல்லிடுவார். அதாவது வந்து இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு இந்திய ஸ்ரீலங்கா உறவு பலமாக இருக்கிறது. இதெல்லாம் எதுக்காக சொன்னால், சிங்கள மக்களுக்கு மத்தியில இருக்கிற தாய்நாட்டு பற்றுடையவர்களை வந்து அவர்களுடைய எழுச்சியை தடுத்து நிற்பதற்கான ஒரு ராஜதந்திர முயற்சிகள் இந்த வருகைகள் எல்லாம். இதுதான் முக்கியமான விடயம். அதே நேரத்துல அண்மையில பாலி இலக்கண புத்தகமான நாமமாலாவை இலவசமாக மறுபதிப்பு செய்வதற்கு நாங்கள் உதவி வழங்கினோம். மேலும் கலை இசை மற்றும் நடன பரிமாற்றங்களுக்கு திட்டமிட்டு வருகிறோம். கீதையை வந்து உலகத்திலேயே சர்வதேச
கொழும்பில் நடைபெற்ற இந்தியாவுக்கு வெளியே முதல் முறையாக கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச கீத மகோத்சவத்துக்கிடையே கிடைத்த உச்சமான வரவேற்பு மற்ற உதாரணம் என்றெல்லாம் இவர்கள் கூறுகின்ற பொழுது தாயகத்திலும் சரி புலத்திலும் சரி எவ்விதமாக சமயத்தை, கலைகளை, தமிழை மையமாக வைத்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதும் தெரிகிறது. இதே அடிப்படையில் தான் இந்த ஆனி மாதத்துல இங்க ஆக்ஸ்போர்ட்ல திருவள்ளுவருடைய சிலையை கொண்டு வைத்து இவர்கள் என்ன செய்ய பார்க்கிறார்கள் என்றால், ஈழத்தமிழர்களுக்கான தனியான ஒரு தேசியத்தன்மை இல்லை. அவர்களுடைய தேசியத்தன்மை எல்லாம் இந்திய பெரும் கலாச்சாரத்துள் இருந்து பெறப்பட்டது. அந்த வகையில் தான் இப்ப எங்களுக்கும் வள்ளுவருக்கும் இடையில எந்த விதமான பிரச்சனை, இப்ப அருள் சொன்ன மாதிரி எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையில கூட எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இன்றைக்கும் இந்தியாவை அயல்நாடு என்ற வகையில அது தனக்கான பாதுகாப்பையும் தனக்கான வளர்ச்சிகளையும் உறுதிப்படுத்துறதுக்கு எங்களை பயன்படுத்தும் எங்களுக்கு தெரியும். அது குற்றமும் இல்லை, அது அவர்களுடைய செயல்பாடு. அதற்குள் எப்படி நாங்கள் செயற்பட போறோம் என்றுதான் எங்களுடைய தன்மை இருக்கிறது. இதை விட்டு போட்டு இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவை இருந்தால் சீனா அதே மாதிரி தான். சீனா எங்களுடைய ஏதோ வரலாற்று தொடர்பு இல்லாத நாடு இல்லை. நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிற அரிசியே சீனா அறிமுகம் உணவுதான். தமிழ்நாட்டுக்குள்ள அரிசி இருக்கே இல்லை, இந்தியாவில அரிசி இருக்கே இல்லை. அப்ப நாங்கள் ஒரு நாளும் வாயில அரிசியை வைக்கலையே உணர்ந்து கொள்ள வேணும். சீனாவோட உடல் ரீதியாக ஒன்றித்து கொண்டிருக்கிற வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து வர்மக்கலியைத்தான் கொண்டு சீனா தனக்கான பாதுகாப்பாகவே கராட்டையா மாத்தினது என்பதும் உலகறிந்த விஷயம். போகர் சீனர் பழனியிலே வந்திருந்ததை செய்தார் என்பதெல்லாம் வரலாறு. ஆனால் நாங்கள் ஆசிய நாட்டவர்கள் எப்படி இந்திய துணைக்கண்டத்து நிலப்பரப்புல நாங்கள் இருக்கிறதால இந்திய துணைக்கண்ட நிலப்பரப்பினுடைய பாதுகாப்புகளும் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் எங்களுடைய பிரச்சனை இருக்குதோ, அதே மாதிரி சீனாவும் ஆசிய நாடு. சீனா மட்டும் இல்லை, இப்ப ஜப்பானும் அதே நிலைதான். ஜப்பான் இதான ஜப்பான் முதல் ஜப்பானுக்கு மேல கொண்டு ஓட்ட பொழுது துணிந்து ஐக்கிய நாடு சபையில ஜப்பானுக்காக குரல் கொடுத்தது ஜெயவர்தனா. ஹிரோஷிமாக்கு மேல குண்டு ஓட்ட பொழுது துணிந்து குரல் கொடுத்தது ஜெயவர்தனா. அதெல்லாம் இன்றைக்கு ஜப்பான் நன்றி உணர்வு இருக்கு. கடந்த ஒரு நிகழ்ச்சியில அரசு தன்னுடைய நிகழ்ச்சி ஒன்றில் கூறினார், விதமாக கொரிய யுத்தம் நடந்திருந்த பொழுது ரப்பரை சீனாவுக்கு வழங்கக்கூடாது என்று உலகம் முழுக்க தடை விதிச்சிருந்த நேரத்தில் இப்படி சிங்களவர்கள் அதை அனுமதித்தார்கள் என்று. அதே மாதிரியா எல்லாவற்றுக்கும் மேலாக இலங்கையினுடைய விமான இறங்கு துறைகளையும் கப்பல் தளங்களையும் அந்த போராட்ட நேரத்துல சீனா பயன்படுத்தலாம்னு கொடுத்திருந்தார்கள். அந்த நேரத்திலேயே இலங்கைக்கும் சீனாக்கும் இடையிலான அந்த உறவு இருக்குது. அது மாத்திரம் இல்லை, யாழ்ப்பாண அரசு 17 ஆண்டுகள் மட்டும் அதுவும் செண்பக பெருமாள் என்ற தமிழர் சப்புமால் குமரை என்ற பெயர்ல பராக்கிரமபாகு மகனாக இருந்த பொழுது அந்த பின்னணியில ஆட்சி செய்தார் என்பது வரலாறு. அதுக்கு முதல் இங்க யாழ்ப்பாண அரசுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு அழகக்கோன் கம்பக அரசுக்கு பொறுப்பா இருந்த பொழுது அழகக்கோனை சீனர்களை கொண்டு அழகக்கோனை கைது செய்து கொண்டு போன பிறகுதான் இவர்கள் இந்த ஆட்சிகள் வந்தார்கள். அதாவது சிங்களவர்களுக்கும் சீனர்களுக்கும் இடையில கூட உறவு இருக்குது. நாங்க ஒரு சமுதாயம், எத்தனை அரசு சொல்றேன். அதாவது நாங்க என்னண்டா எங்களுக்கு சீனாவும் சரி இந்தியாவும் சரி இல்லை, நாங்கள் சின்ன நாடுகள்னு சொல்லி கொண்டிருக்கிற நேபாளமா இருந்தாலும் சரி, பூட்டானாக இருந்தாலும் சரி, சீக்கியமாக இருந்தாலும் பங்களாதேஷா இருந்தாலும் சரி, எது பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, அல்லது மோல்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் நாங்கள் ஒரு கடலால் இணைக்கப்பட்ட நிலப்பரப்பை கொண்டு நாங்கள் அப்ப இதுகளுக்கு நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு எங்களை அரசியல் முன்னெடுத்திருக்கிறோம். அதே மாதிரியாக இந்த ட்ரம்ப் விஷயத்துல ட்ரம்ப் ஒரு வசனம் சொன்னார் நேத்தைக்கு. அதாவது அமெரிக்காவுக்கு யார் எதை ஸ்திரமாக வழங்குவதற்கு முயற்சிக்கின்றீர்களோ அவர்களுக்கு அமெரிக்கா பக்கத்துணையாக இருக்கும். இதை வடிவாக ஈழத்தமிழர்கள் புரிந்து கொள்ள வேணும். யார் எதை அமெரிக்காவுக்கு சிறப்பாக வழங்க கூடியவர்களா இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு நாங்கள் பக்கத்துணையாக இருந்து இந்த வரி விதிப்புல மாற்றங்களை கொண்டு வருவோம்னு சொல்றேன். அப்ப நாங்கள் புலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இங்கே இருக்க அரசாங்கங்களுக்கு நாங்கள் எங்களுடைய அறிவை, எங்களுடைய ஆற்றலை, எங்களுடைய இந்த அறியாமையையும் வறுமையை நீக்குவதற்கான எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய இந்த பலங்களை எவ்வளவு தூரத்துக்கு இங்கே இருக்கிற அரசாங்கங்களோடு நினைத்திருக்கிறோம். எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் எங்களுக்கான அரசியல் கட்சிகளை உருவாக்கி அந்த பின்னணியில எங்கள்கிட்ட எவ்வளவு பலம் இருக்குது, நாங்கள் உங்களோட செய்கிறோம் என்று செய்கிறோம். அப்படி இல்லை. இது தமிழ்ஸ் ஃபார் லேபர், தமிழ்ஸ் ஃபார் கன்சர்வேட்டிவ், தமிழ்ஸ் ஃபார் லிபரல், அது முடிஞ்சு தமிழ்ஸ் ஃபார் ட்ரம்ப், தமிழ்ஸ் ஃபார் ஒபாமா, அது ஒபாமா
அப்படி வந்து உலகத்துல வந்து எத்தனையாயிரம் அரசியல் தலைவர் இருப்பார்களோ அவருக்கு பின்னால் தமிழ் வேலை போகுது. அதே மாதிரி தமிழ் இப்போ சீனாண்ட மாத்திரம் கோபம் வருது. நீங்கள் செய்கிறத நாங்கள் உங்களுக்கு திருப்பி சொன்னால் இந்த மாதிரியா தனி மனித கூத்தாடாமல் ஒரு நாள் கூத்துக்கு மீசை வச்ச மாதிரி அது மாத்திரம் இல்லை. அந்தந்த அரசாங்கங்கள் தங்களுடைய தேவைக்காக வேண்டி அவர்கள் வந்து சர்வதேச முறைகளுக்குள்ள தலையிடுறார்கள். ஆனா எந்த ஒரு அரசாங்கம் இறமைய முடியும், அங்க ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப இங்க வந்து பிரித்தானியா வந்து பயணத்தடை விதிச்ச அதே பிரித்தானியா தான் அதே படைகளுக்கு வந்து இன்றைக்கும் பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்குது. அதே பிரித்தானியா தான் அங்க இருக்கிற படைகளுக்கான ஆயுத வளங்களையும் வழங்கி கொண்டு இயல்பான அதை நிப்பாட்டுங்க பார்ப்போம். அதுக்கு நிபந்தனையாக வைக்க சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு நிபந்தனையாக நீங்க சொல்ற விஷயங்களை வச்சாங்கன்னா அவர்கள் இறங்கி வர வேண்டும். அங்க வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அது வேற விஷயம், அது வர்த்தகம். இப்ப நீங்க இங்க பார்த்தாலும் கூட இதுக்கு வந்து பாருங்க, இந்திய துணை தூதர் இந்திய தூதுவர் சொல்லிக்கல நாங்கள் வந்து 2024 டிசம்பரில் இலங்கை ஜனாதிபதி இந்தியாவுக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது இரு தரப்பினருக்கும் இந்து சமுத்திரத்தில் பகிரப்பட்ட கடல்சார் பாதுகாப்பு நலன்களை உறுதிப்படுத்தியதுடன் பிராந்திய கடல் பாதுகாப்பினை வலுவாக்குவதற்கு ஒன்றிணைந்து பணியாற்றுவதற்கும் இணக்கம் ஏற்பட்டது. இவ்வாறு தொடர்பாக இருதரப்பு ரீதியாகவும் கொழும்பு பாதுகாப்பு குழுமம், பிம்ஸ்டெக் மற்றும் அயோரா போன்ற ஏற்கனவே உள்ள பிராந்திய கட்டமைப்புகள் ஊடாகவும் நாம் செயற்பட்டு வருகிறோம். அது மட்டுமில்லை, இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாவல், இந்த பாதுகாவல் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. பாதுகாவல் என்றது வந்து வெளிநாடுகளோட இருந்து பாதுகாக்கிறது, பாதுகாப்புன்றது வெளிநாடுகள் இருந்து பாதுகாக்கிறது, பாதுகாவல் என்ற தன்னுடைய மக்களை பாதுகாக்கிறது. அப்ப அந்த விஷயத்துல வந்து பாதுகாவல் பிரிவினருக்கு தேவையான முக்கிய பயிற்சிகளும் திட்டங்களும் எம்மால் முன்னெடுக்கப்படுகின்றன. எமது இரு கடற்படையினர் இடையிலான சிலினெக்ஸ், இரு இராணுவத்திற்கும் இடையிலான மித்திர சக்தி கூட்டு பயிற்சி மற்றும் மாலத்தீவுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் நமது முத்தரப்பு கடலோர காவல்படை பயிற்சி தோஸ்டி ஆகிய பாதுகாப்பு துறையில் நமது ஒத்துழைப்புக்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றது. வருடாந்தம் நடைபெறும் பாதுகாப்புத்துறை சார்ந்த பேச்சுகள் நமது பகிரப்பட்ட பாதுகாப்பு இலக்குகளை முன்னேற்றுவதற்கான ஒரு சிரேஷ்ட மட்டத்திலான களத்தினை வழங்குகின்றது. அது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு ரீதியான கட்டமைப்புகள் அடிப்படையில் கடல் கண்காணிப்புக்கான தோணியர் விமானம் மற்றும் இலங்கையில் ஸ்தாபிக்கப்பட்ட கடல் மீட்பு மற்றும் ஒன்றிணைப்பு மையம் போன்ற முன்னெடுப்புகள் இலங்கையின் ஆளுமையை மேம்படுத்துவதற்கு நாம் நேரடியான ஆதரவை வழங்குகின்ற சந்தர்ப்பங்களாகும் என்று சொல்கின்ற பொழுது இலங்கையினுடைய பாதுகாப்பு இப்பொழுதே இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டு வருகின்றதை கூறுகின்றார்கள். அப்படி இருக்கும்போது தமிழர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இந்தியா தங்களை பாதுகாக்கிறது, உங்களுக்கான காவலர் இந்தியாவிடத்தில் போய்த்தான் நாங்கள் எல்லாத்தையும் பெற வேண்டும். இதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம். எது நடைமுறையில் அரசியல் யதார்த்தமாக இருக்கின்றதோ, எது நடைமுறையில் உங்களுக்கு வந்து செயற்பாட்டு நிலையில் கற்பனையில் வந்து காண வேணாம். ஒரு காலத்துல அவர்கள் மகாபாரத கதையும் ராமாயண கதையும் கதைக்காமக்கு இப்ப என்ன கதைக்கிறார்கள்? மகாபாரத கதையையும் இவர்களுடைய என்னத்தை மகாவம்சத்தையும் எடுக்கிறார். இங்க பேசியக்குள்ள கூட ராமாயணத்தை எடுக்க இல்லை, இந்த மகாபாரதத்தை எடுக்க இல்லை. மகாபாரதம் ராமாயணத்தையும் மகாவம்சத்தையும், அது மாத்திரம் மகாவம்சத்தை உலகத்தினுடைய பாரம்பரிய சொத்துன்னு சொல்லி இந்தியா தான் முன்னின்று எல்லா ஏற்பாடும் செய்து கடந்த வருஷம் பேராதன பல்கலைக்கழகத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கா. இதுவரையும் திருவள்ளுவர் கொண்டு வரவில்லை. அது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. திருவள்ளுவர் கதைக்கிறவர்களுடைய திருவள்ளுவர் இதுவரையும் ஐக்கிய நாள் சபையில வந்து தமிழை வந்து செம்மொழியாக்க இல்லை. இதுவே இந்த ஐக்கிய சபையில இல்லை, இந்தியாவுக்குள்ளுக்கு தான் அது இருக்கிறது. ஆகவே இதுகளை பார்க்கின்ற பொழுது எவ்விதமாக எங்களை மக்களுக்கு இந்த அரசியல் யதார்த்தத்தை புரிந்து கொள்ற தன்மை இல்லாமல் இருக்கின்ற பொழுதுதான் நீங்க இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எங்களுக்கு வரும் என்று கனாக்கான வலிக்கிறீங்களே. முதல் இவர்களுக்கு சாதாரணமான விஷயங்களே புரியுது இல்லை. ஒவ்வொருவர் செய்கிறதையும் நாங்கள் செய்தோம் என்று சொல்லி அந்த எதை முந்தி வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கைக்குள்ள யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒருவருக்கு வந்து கொஞ்சம் நோய் அதிகரிச்சிட்டு அவர் என்ன செய்வாருண்டா, அன்றைக்கு காலையில வந்து என்னென்ன எல்லாம் செய்தி பத்திரிகையில வெளிவந்ததோ அதை எல்லாத்தையும் தான் செய்ததாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ள சொல்லி கொண்டிருப்பார். பத்திரிகையில வந்து அத்தனையும் நான் செய்தேன்னு சொல்லுவேன். அப்படித்தான் எல்லாரும் இருக்கினான். இதைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இருக்கும்போது நான் அப்படித்தான் மாற போறனோ எனக்கு தெரியல. நிறைவாக நிகழ்ச்சி என்று கொண்டு வரக்கு முன்னதாக மாஸ்டர், நீங்கள் கூறினீர்கள் இலங்கை தீவு இவ்வாறு அந்த பிராந்தியத்தில் இணைக்கப்பட்டிருந்த விடயத்தை நீங்கள் கூறும்பொழுது, அரசவர்களே, இந்தியா ஒரு நட்பு நாடு. இந்தியா நாங்கள் புறக்கணிக்கவே முடியாது. இந்தியா மட்டுமில்லை, ஏனைய நாடுகளோடும் நாங்கள் எந்த நல்ல உறவை வைத்திருப்பது எந்த ஒரு தவறும் இல்லை. மாஸ்டர் ஆரம்பத்தில் கூறினார், இந்தியா தன்னுடைய சொந்த நிலம் போல் கையாளுகின்ற மாஸ்டர் கூறியிருந்தார். இதனுடைய நோக்கம் என்ன? இதனுடைய திட்டம் என்ன? இதனுடைய உள்நோக்கம் என்ன? தமிழருடைய அடையாளத்தை அழித்து விடுவது இந்தியாவின் பிரதான நோக்கம். தமிழருடைய அடையாளத்தை அழித்து விடுவது.
இந்தியாவுக்கு 2 நோக்கங்கள் இருக்கிறது. இப்ப முஸ்லிம்களுடைய அடையாளங்களை அழித்து விடுவது இந்தியாவில் இருப்பவர்கள். எனவேதான் காஷ்மீர் நில பரப்பையும் நில உரிமையையும் மறுத்திருந்தது. 370வது சட்டத்தை திரும்ப பெற்றிருந்தது. இப்போது நில மறுசீரமைப்பு ஒன்றை இப்போது முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கின்றனர். அப்ப என்ன பிரச்சனை சொன்னால், சிங்கள தேசத்தை பொறுத்தவரையில் பௌத்த ஆக்கிரமிப்பு, பௌத்த மதத்தை வைத்துக் கொண்டு நில ஆக்கிரமிப்பை செய்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் திருவள்ளுவரை வைத்துக் கொண்டு ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். அதன் ஊடாக இவர்கள் எல்லோரும் இந்தியாவிலிருந்து சென்றவர்கள், இவர்களுக்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு தோற்றப்பாட்டை கொண்டு வருகிறார்கள். அதற்கு தமிழ் கட்சிகள், தமிழ் அமைப்புகள் உடந்தையாக இருப்பது வருந்தத்தக்கது. அதாவது அங்க நீங்கள் பார்க்கலாம், கலாச்சார மண்டபத்துக்கு திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் என்று மாற்றினார்கள். பிறகு யாழ்ப்பாணத்தை முன்னுக்கு போட்டதுடன் எல்லோரும் போய்விட்டார்கள். திருவள்ளுவர் எடுக்கப்படவில்லை, அப்படியேதான் இருக்கின்றது. அது அப்படியேதான் இருக்கிறது. அதற்கு எதிராக யாரும் கேள்வி கேட்கவில்லை. இப்ப மாஸ்டர் சொன்னது போல ட்ரம்புக்கான அமைப்பு, ட்ரம்புக்கான அமைப்பு தொடங்கவில்லை. இப்பயும் கமலா ஹாரிஸுக்கான அமைப்பு தான் இருக்கிறது. ஏன்னா கமலா ஹாரிஸ் இந்தியா, அது கிடையாது, அப்படித்தான் இருக்கிறது. அது மாற்ற மாட்டோம். மற்றது லேபர் கட்சிக்கான தமிழர்கள், கன்சர்வேட்டிவ்கான தமிழர்கள், அந்த ஒரு அடுத்த முறை கதை கேட்க மாசம் கதைப்பாரு நினைக்கிறேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றத அவர்கள் தலைகளா பிரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ தெரியாது. என் கடன் அடிமையாக கிடப்பதே. தேசிய தலைவர் அப்படி கூற இல்லை. உங்களை போய் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அடிமை சேவகம் செய்ய சொல்லி யாருக்கும் உங்களுக்கு கூறவில்லை. இப்ப ஜேடி பேன்ஸ் ஒன்றை கூறினார். ஐரோப்பாவுக்கு வந்து கொண்டுதான் கேட்டார், இங்க வாங்கோ, ஐரோப்பாவுக்கு யாரால பிரச்சனை? சீனாவால பிரச்சனையா? இல்ல. ரஷ்யாவில பிரச்சனை இல்ல, உங்களாலதான் உங்களுக்கு பிரச்சனை. அப்படியே சொல்லி போட்டார். இதை நீங்கள் உட்கார்ந்து எல்லா ஐரோப்பிய நாடுகளும் உட்கார்ந்து யோசிங்க. நான் சொல்லிட்டு போறேன், நீங்கள் உட்கார்ந்து. அதே போல தமிழருக்கு யாரால பிரச்சனை? இந்தியாவில பிரச்சனையா? இல்ல. சீனாவில பிரச்சனையா? இல்ல. அமெரிக்காவில பிரச்சனை இல்ல, உங்களால உங்களுக்கு பிரச்சனை. நாங்களும் இப்ப எனக்கும் கூட இது எப்ப வந்தா ஜேடி வேன்ஸ் வாய்ச்சாப்பதான் வந்தது. இப்படித்தான் அந்த வாசிக்க உங்களுக்கும் தெரியும், நாங்களும் இங்க நிக்கிறோம். அதே போல நீங்கள் இப்ப மாசம் குறிச்சது போல அவர்களுக்கு பணி செய்வதை விட்டு தலைவர் அப்படி கூறினார், எங்களை யாரும் பரிதாபமாக பார்ப்பது எனக்கு விருப்பம். அவர்கள் ஒரு நிலையை உருவாக்கினார்கள், ஒரு நிலையில் நின்று பேசினார்கள். அதுக்காக எதிரவில்லை. இந்திய ராணுவத்துடன் சமர் நடந்தது. விடுதலை புலிகளும் இறந்தார்கள், இந்திய ராணுவம் 1200 பேர் இறந்தார்கள். அதன் பின்னரும் தலைவர் கூறியது இந்தியா மது நட்பு நாடு. அதுதான் ஒரு சம்பவம், அது ஒரு சம்பவம் அல்லது ஒரு சமர், அவ்வளவுதான். அப்ப அது ஆட்சிகள் மாறும். நீங்க பார்க்கலாம், இப்ப ரஷ்யாவும் அமெரிக்காவும் 2022ஆம் ஆண்டு கடும் எதிரிகள், 2025ஆம் ஆண்டு கடும் தோழர்கள். ஈழத்தமிழர்களை சரியாக இந்திய மத்திய அரசு கையாண்டால் தமிழகத்தை இலகுவாக அவர்கள் மாற்றிவிடலாம். அவர்களுக்கு இடையில் இருக்கின்ற முருகு நிலை உங்களுக்கு தெரியும், மாற்றிவிடலாம் என்றதும் ஒரு நோக்கம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உண்மைதான். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இதுவரையில் தமிழீழ விடுதலை புலிகள் அவ்வளவு பலமாக இருந்த போது கூட தமிழகத்தில் அவர்கள் தமிழக அரசியல் எந்த தலையீடுகளையும் மேற்கொள்ள, அவர்கள் தங்களுக்குள்ள இறமைக்குள் தான் நின்றார்கள். இந்தியா இப்போது பார்ப்பது போல தமிழகத்தையும் ஈழத்தமிழர்களையும் ஒன்றாக அப்போது அவர்கள் பார்க்கவில்லை. என்னென்று சொன்னால், நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் என்றுதான் கூறினார்கள். தமிழர்களை இந்தியா மத்திய அரசு சரியாக கையாள்வதன் ஊடாக தமிழகத்தையும் அவர்கள் ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு வைத்திருக்கலாம் என்பதை இந்தியா உணர்வதில்லை. அதுதான் அந்த முக்கியமான கருத்து. ஆனால் என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், 1987 அதாவது கெனடியின் அந்த அசாசினேஷன் ரிப்போர்ட் வந்திருக்கிறது. அதுல இருக்கிறது, கொழும்பிலும் இருந்திருக்கிறது சிஐடியின் தலைமையகம், டெல்லியிலும் இருந்திருக்கிறது, பெங்களூரிலும் இருந்திருக்கிறது. அப்ப இந்திய கொள்கை வகுப்பாளர்களுக்குள்ள உண்மையில் இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் இருந்தார்களா அல்லது சிஐஏ கொள்கை வகுப்பாளர்களா இருந்தார்களா என்றதுதான் இங்க உள்ள பிரச்சனை. இதைதான் இந்த குழப்பங்களுக்கான காரணம். இடத்துல அரசு கூறிய விஷயம் முக்கியம். அதாவது இந்திரா காந்தி அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற பொழுது இந்தியாவில ஊசியில இருந்து விமானம் மட்டும் இந்தியாவிலே செய்யப்பட்டது. அதான் இந்தியாவுடைய பலமாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் தேசிய விடுதலை போராட்ட இந்திரா காந்தி அவர்கள் ஆதரித்த வரலாறுகள் தான் வருகிறது. ஆனால் அதற்கு பின்னர் இந்தியாவினுடைய அரசியல் என்பது இன்று மட்டும் ஆய்வுக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. எந்த மாதிரியாக இந்த மாற்றம் ஏற்பட்டது என்பது இந்திய ஆய்வாளர்களாலேயே சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்றாக. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன்.
என்னென்னா, இப்ப அரசு கூறிய மாதிரி இப்ப உள்ளூராட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளூராட்சி தேர்தலில் இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தோட பலரோட பேசிய நிலையில இன்றைக்கு தமிழ் மக்கள் தேசிய முன்னணியில சைக்கிள் சின்னத்துக்குத்தான் தேசிய தன்மை உள்ளவர்கள் ஆதரவாளர்கள் பெருமளவில் ஆதரவாளர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஆதரவை உடைக்கின்ற தன்மை உள்ளதாக வீட்டுக்கு போடுங்கள் என்கின்ற அந்த மிகப்பெரிய பரப்புரை நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் விளைவாக கடைசியா நடக்க போறது என்னன்னு சொன்னால், தேசியத்தன்மை பின்தள்ளப்பட்டு ஸ்ரீலங்கா தேசியத்துக்குள் தமிழர்கள் இருக்கின்ற அந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி பலம் பெறக்கூடிய நிலைதான் இருக்கின்றது என்று கூறினார். அதான் அவர் கூறிய அந்த விடயம். அதாவது எங்களுக்கு நாங்கள் சுமந்திரனுடைய சட்ட புலமையை பற்றி எந்தவித சந்தேகம் கொள்ளவில்லை. மிக ஆற்றலுள்ள சட்ட புலமை உள்ள ஆளரும் மிக திறமாக பேசக்கூடியவர் என்பதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஈழத்து அரசியல் தெரியாது. ஆனபடியினால பாரம்பரியமாக தன்னுடைய தாத்தாவையும் தன்னுடைய தகப்பனையும் இந்த ஈழத்தமிழர் அரசியல் பின்னணியிலேயே கொண்டு வந்த கையேந்திரவார் பொன்னம்பலம் அவர்களும் ஒரு சட்டத்தரணி தான். அவருடன் இணைந்து நீங்கள் 2 சட்டத்தரணிகளுமாக சிந்தித்தீர்களா இருந்தால் பல தன்மைகள் இருக்கலாம். முதல் நீங்கள் சிந்தித்த சம்மத்தர் சட்டத்தரணி எப்பொழுதுமே இந்தியாவுக்குள்ளேயே போராட்ட காலத்தில் வாழ்ந்து குளிர்காந்த ஒருவர். அவர் இந்தியாவினுடைய ஒரு முகவராகத்தான் இன்றைக்கும் செயற்பட்டு கடைசியாக அதிலே இருந்து மாறி ஸ்ரீலங்காவுடைய முகவராக மாறினார் என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்திலாவது தயவு செய்து சிந்திச்சு செயற்படுங்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூறி முடிக்கிறோம். தேசிய தலைவர்கள் கூறிய விஷயத்தை இது இந்தியாவும் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும். சுயநிறைவான தன்னில்தானே தங்கி நிற்கும் பொருளாதார வாழ்வுடைய சமூகமாக எமது சமூகம் உருவாக வேண்டும் என்பதே எனது விருப்பம். மக்கள் தம்மைத்தாமை ஆளும் உரிமையுடைய ஜனநாயக ஆட்சி முறையே நான் விரும்புகின்றேன். இந்த புதிய சமூகத்தில் உழைக்கும் மக்கள் மத்தியில் பொருளாதார சமத்துவம் நிலவ வேண்டும். இதனை மையமாக வைத்து ஈழத்தமிழ் செயற்படுவார்கள் இருந்தால் அவர்களுடைய எதிர்காலம் வளமுடையதாக இருக்கும் என்பதுதான் இலக்கினுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த செய்தி சென்றடையட்டும். சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வருகின்றேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்கள். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.